ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு தேவன் நம்மோடு இடைபடும்படியாய் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் குறைவுகள், குற்றங்கள், அறியாமைகள், நிர்விசாரங்கள், உம்மை துக்கப்படுத்தின தருணங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னியும். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து வெளியிலே போகும்போது அப்பா பலமுள்ளவர்களாய் உங்க சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். நீர் பேசும், என்னை மறைத்து கொள்ளும், வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சுரண்டை ஜெப ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகமாய் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செய்திக்கு கடந்து செல்லலாம். மறுபடியும் ஒரு வாய்ப்பை எனக்கு அங்கிள் கொடுத்திருக்காங்க. அங்கிளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் நான் அறிமுகமானவ தான், அப்படிதானே? உங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யும் நல்லா தெரியும். ஸோ நீங்க அதனால கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா ஓப்பனா வாய் திறந்து என்ன செய்யலாம் பேசலாம். இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். குறைவானது ஒளிந்து போம். சரிங்களா? நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு வரும்போது அந்த குறைவை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம நினைக்க மாட்டோம். குழந்தை உண்டாயிருக்கிற ஒரு அம்மா அந்த வயித்துல இருக்கிற அந்த குழந்தை வளர வளர அவங்க என்ன நினைப்பாங்க? இதை நான் எப்படி பெற்றெடுக்க போறேனோ, இது எப்படி எனக்கு பிறக்க போதோ, இந்த வலியை நான் எப்படி தாங்க போறேனோ அப்படின்னு என்ன செய்வாங்க? ரொம்ப குறைவுபட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே பாருங்க, அந்த குறைவு என்ன செஞ்சிரும்? மறைஞ்சிரும். ஏன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு குழந்தை அந்த அம்மாவோட கையில இருக்கும். அப்ப அந்த குறைவுகள் என்ன செஞ்சிரும்? மறைந்துரும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் என்ன செஞ்சிரும்? ஒளிந்து போகும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆண்டவர் நம்மளோடு வரும்போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். ஹல்லேலூயா! உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த வசனத்தை நாம் தியானிக்க தேவன் தந்திருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். மாதத்தினுடைய கடைசி வாரம், இன்னைக்கு கடைசி நாள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில குறைவு இருந்ததுன்னா இந்த குறைவு எல்லாம் வரக்கூடிய நாட்களில எப்படி ஆயிரும்? மறைந்து போகும். காரணம் என்ன? இன்னைக்கு நீங்க வீட்டை இந்த இடத்தை விட்டு போகும்போது நிறைவான ஆண்டவரை உங்களோட என்ன செய்ய போறீங்க? அழைத்து செல்ல போறீங்க. அப்போ நீங்க பார்க்கிற எல்லா குறைவுகளும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். இன்னைக்கு காலையில நான் 3:30க்கு எழும்புனேன். எழும்பி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் முதல்ல படிச்ச பாட்டு என்ன தெரியுமா? மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. இங்க வந்து நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உடனே அங்கிள் பாடுன அந்த பாட்டும் அதுதான். என்னது? மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. விலையேற பெற்ற அந்த இரத்தத்தால நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்மளை ராஜாக்களாக, நம்ம லேவியராக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்களேன், நான் ஒரு ராஜாத்தி, நான் ஒரு ராஜா அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி நினைக்கும் போதே நம்ம வாழ்க்கையில இருக்க அந்த எல்லா குறைவுகளும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிரும்? போய்விடும். சோ நிறைவான ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் என்ன செஞ்சிருமா? மாறிடும். வேகமாய் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது ஒரு ஒரு மனிதனை நான் உங்களிடத்துல காமிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 15வது அதிகாரம்
14வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அப்பொழுது அவன் என்ன ஆயிட்டான்? குறைவு பட தொடங்கிட்டான். எல்லாமே செலவாயிற்று. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்ப போய் பஞ்சம் வந்துடுது. எதுவுமே இல்ல, செலவுக்கு ஒண்ணும் இல்ல. தேசத்திலேயும் ஒரு பெரிய பஞ்சம். இப்ப அவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுது? குறைந்து போயிற்று. அவன் பெரிய ஆஸ்திக்காரன், நல்ல வசதியானவன், நல்ல ரிச் ஆனவன், நிறைய கையில பணம் உள்ளவன் தான். ஆனா அந்த பணம் எல்லாம் செலவழிந்து போணுச்சு. பணம் செலவழிந்து போனா திருப்பி என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வேலை செய்தாதான் மறுபடியும் என்ன செய்ய முடியும்? கையில பணம் வரும். ஆனா இவனுக்கு உழைப்பதற்கும் என்ன இல்ல? அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இல்ல. காரணம் என்ன? தேசமே பஞ்சத்துல இருக்கு. எல்லாரும் பஞ்சத்துல இருக்கும்போது யார் அவனுக்கு வேலையை கொடுப்பாங்க? யார் அவனுக்கு ரூபா கொடுப்பாங்க? எல்லாம் செலவழிந்த பின்னாடி அவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுதான்? குறைவு உண்டாயிற்று. நம்ம பார்த்தோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையில குறைவு இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் செலவழிந்து போயிற்று. என் சூழ்நிலை எல்லாம் செலவழிந்து போயிற்று. எனக்கு எந்த வழியெல்லாம் வழி திறக்குமோ அந்த வழியெல்லாம் காணாமல் போயிற்று அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கெட்ட குமாரன் அவன் என்ன பண்றான் பாருங்க, வயிறு பசியில கஷ்டப்படுறான். நிறைய வயிறு பசி இருக்குது. அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்ல, கையில பணமும் இல்ல. அவன் என்ன செய்யறான்? பஞ்சு மேய்க்கிற வேலையில இருக்கான். இந்த பன்றிக்கு அந்த எஜமானன் தவுட்ட குழப்பி தட்டுல வைக்கும்போது எல்லா பன்றிகளும் அந்த ஒரே தட்டுல போய் சாப்பிடுது. பாருங்க, இவனுக்கும் என்ன வந்துடுது? இந்த தவுட என்ன செய்யணும்? சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா அவன் நிலைமை எப்படி ஆயிடுது? குறைவு பட்டுட்டு. அவன் நல்லவன் தான், நல்ல பணக்காரன் தான், நல்ல அப்பா கிட்ட வளர்ந்தவன் உண்மைதான். ஆனா அவனுடைய கெட்ட புத்தியினால அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு, அவனுடைய தவறான முடிவுகளால அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு. என் தகப்பனை விட்டு நான் பிரிந்து போவேனானால் நான் இதைவிட நன்றாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால அவன் என்ன செய்தான்? குறைவுபட தொடங்கினானா. ஆனா அந்த நிலைமையில அவன் மறுபடியும் என்ன செய்யறான்? நம்ம வாசிக்கலாமா? 21வது அதிகாரம் அதே 15ல 21 வாசிக்கலாமா? குமாரன் தகப்பனை நோக்கி, ஆ. தகப்பனே, ம். பரத்துக்கு விரோதமாகவும் வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று ஆ, சொல்லப்படுவதற்கு ஆ. நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆமென். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்ன பண்றான்? அவன் மனம் திரும்பி இந்த தகப்பனிடத்துல ஓடி வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறான். தான் செய்த தவறுகளை எல்லாம் அறிக்கையிடுறான். ஆண்டவரே, அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான், நான் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் உங்களுக்கு முன்பாகவும் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, எனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன ஒரு கூலிக்காரனா வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க. ஆனா அந்த தகப்பன் என்ன பண்ணாரு பாருங்க. அப்பொழுது தகப்பன் 22 சொல்லுது, தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அதுல சொல்லுது. அதே இதுல 20வது வசனம் பாருங்க. அந்த பின்பகுதி, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை என்ன செய்தானா? முத்தம் செய்தான். ரொம்ப நாள் இல்லாத ஒரு பிள்ளை திடீர்னு அப்பா முன்னாடி வரும்போது இந்த அப்பாவால தாங்க முடியல. அப்படியே ஓடி போய் கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நிக்கும் போதுதான் பையன் சொல்றான், அப்பா, நான் உங்க பிள்ளை கிடையாது. நான் நிஜமாவே உங்க பிள்ளையா இருந்தேனா நான் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு இந்த ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு நான் என்ன செய்திருக்க மாட்டேன், நான் போயிருக்க மாட்டேன். ஆனா கூட அந்த அப்பா பாருங்க, அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. இவனுக்கு கொழுத்த கன்றை அடிங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்கள், நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள், நாம் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்றாரு. ஒருவேளை ஒரு சாதாரண காரியம் தான்
இது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இந்த குமாரன் தகப்பனை விட்டு தூர போகும்போது ஒரு குறைவு வந்ததோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை விட்டு ஒரு முடிவை நீங்கள் தவறா எடுக்கும்போது, உங்க வாழ்க்கையில என்ன வந்துரும்? குறைவு வந்துரும். என் வாழ்க்கை ஒரு இடத்துல குறைவுபடுகிறதா? என் வாழ்க்கை கொஞ்சம் கீழ சறுக்குதா? நான் அதுல ஒரு செகண்ட் நின்னு நான் என்ன செய்யணும்? யோசிக்கணும். நான் எந்த இடத்துல இருந்து நான் வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னு யோசிக்கணும். அது யோசிச்சது மட்டும் இல்ல, திருப்பி அந்த இளைய குமாரன் என்ன பண்றாரு? இந்த தகப்பனிடத்துல ஓடுறாரு மறுபடியும். நம்ம எந்த இடத்துல விட்டு வந்து குறைவுபட தொடுகிறோமோ, அந்த இடத்துல இருந்து மறுபடி எழும்பி, அந்த தகப்பனிடத்துல போகும்போது, அந்த குறைவு எல்லாம் மாறி, அங்க ஒரு நிறைவு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் அப்படிதான், நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவரை விட்டு நம்ம பின்னாடி வந்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கை குறைவுபட தொடங்கும். ஆனா மறுபடியும் அவருடைய சமூகத்துல ஓடி போகும்போது, அவர் நம்மள என்ன பண்ணுவாராம்? கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்கள், அவளுடைய கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கால்களுக்கு பாதரட்சைகளை கொடுங்கள்னு சொல்லி நம்மளை ஒரு ராஜாத்தியாய் என்ன செய்வாரு? அவர் நம்மை மாற்றுவார். நம்மை ராஜாத்தியாய் மாற்றும்போது அந்த குறைவு என்ன ஆகும்? நிறைவாய் மாறும். எப்பொழுது குறைவு நிறைவாய் மாறும்? ஆண்டவரை நோக்கி நாம் தேடி வரும்போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவாய் மாறும். ராஜா ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அரண்மனையில அவர் இருக்கும்போது, இந்த அரண்மனையில வேலை செய்றவங்கள எல்லாம் கேட்பாராம், "உனக்கு ஏதாவது வேணுமா கேளு" அப்படின்னு என்ன செய்வாராம்? கேட்பாராம். அரண்மனையில வேலை செய்றவங்கலாம் தான் வீட்டுல என்ன தேவையோ அத மட்டும் தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. "ராஜா ராஜா எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல." உடனே ராஜா என்ன செய்வாரு? இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி குடுத்துருவாரு. "எனக்கு ஒரு நல்ல வீடு இல்ல." அப்ப ராஜா உடனே ஒரு வீடு என்ன செய்வாரு? கட்டி கொடுப்பாரு. இப்படி என்ன பண்ணுவாரு? அரண்மனையில யார் யாருக்கு என்ன குறை கேட்டு கேட்டு என்ன செய்வாரு? இந்த மக்கள் எல்லாம் பார்த்துக்குவார். மாதத்துல ஒரு முறை அந்த அரண்மனைய விட்டு அவர் அந்த ராஜாவா இருக்கிற அந்த ஊர், அந்த கிராமத்துக்கு அவர் என்ன செய்வாரு? வெளியில உலா வருவார். அப்படி வரும்போது, அவர் கண்ணுல முதலாவது யார பார்க்காரோ, அவர கூப்பிட்டு கேட்பாராம், "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்பாராம். அவங்க என்ன கேட்கிறாங்களோ, அது அவங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். இது அந்த நாட்டினுடைய நியதி. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அதே மாதிரி ராஜா அந்த கிராமத்த பார்க்க என்ன செய்றாரு? அரண்மனையில இருந்து வெளியில வராரு. அவர் வெளியில வரும்போது, அரண்மனை வாசல்ல பார்த்தீங்கன்னா, உடம்பு முழுக்க புண்ணு, நாற்றம் எடுத்து, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாத ஒருத்தவன் என்ன செய்றான்? அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருக்கான். பயங்கர ஸ்மெல்லு. கிட்ட போகவே முடியாது. அவன் வாழ்க்கையில் முழுவதும் குறைவு. அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு நல்ல துணி கூட கிடையாது. தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்ள கூட அவனிடத்துல துணி கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆக்வர்டா யாருமே அவன என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவன பார்த்துட்டு ராஜா கேட்டாராம், "உனக்கு என்ன வேணும்? ஏன் நீ இங்க உட்கார்ந்திருக்க?" அவன் சொன்னானா, "ராஜா, நான் உங்க கூட இருக்கணும்." என்ன சொன்னானா? "நான் உங்க கூட இருக்கணும்." ராஜா உடனே தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டாராம். இவன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி ஒரு புண்ணோட ராஜா வச்சிருக்க முடியுமா? முடியாது. நல்ல மருத்துவர்கள கூப்பிடுங்க. இவனுடைய புண்ண கழுவுங்க. இவனுடைய காயங்கள ஆற்றுங்க. இவனுக்கு நல்ல வஸ்திரங்கள கொடுங்க. ஒரு இளவரசனை போல இவன என்ன செய்யுங்க? மாற்றுங்கன்னு சொல்லி, அந்த இளவரசனை போல அந்த கொடிய புண்களால வியாதிப்பட்ட அந்த மனிதனை மாற்றினார்களாம். என்னைக்கு அவன் இளவரசனாய் மாறினானோ, அன்னையிலிருந்து அவன் மரிக்கும் வரை யாரோடு இருந்தானா? ராஜாவோடு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில இருந்த குறைவு எல்லாம் எப்படி ஆனது? நிறைவாய் மாறினது. நம்மளுடைய ஆண்டவரும் இன்னைக்கு நம்மை அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் ஒரு இளவரசர்களாக, ஒரு இளவரசியாக மாற்றவே விரும்புகிறார். நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவர பார்க்கும்போது? "நான் உங்க கூட இருக்கணும்ப்பா." அந்த இளைய குமாரன் அதைத்தான் சொன்னான். "நான் பாவம் செய்துட்டேன். நான் உம்முடைய குமாரன் என்கிறதற்கு நான் தகுதி இல்ல. என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிடும். வேலைக்காரனா வச்சுக்கிடுன்னு சொன்ன பிள்ளைக்கே ஒரு தகப்பன் இவ்வளவு பெரிய பரிசுகளை கொடுத்து சொந்த மகனாய் ஏற்றுக்கொள்வார் என்றால், நீங்களும் நானும் அவருடைய பார்வையில எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய குறைவை மாற்ற அவரால முடியாதா? அன்பு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், "நீ என்னை தேடி வந்துவிடு. உன் குறைவை எல்லாம் நான் என்ன செய்வேன்? மாற்றி விடுவேன்." அவரை விட்டு பின்வாங்கும் போது குறைவு வரும். இன்னைக்கு நீங்க குறைவோடு வந்திருக்கீங்களா?
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் என்ன செய்யட்டும், மாறட்டும்னு சொல்லுங்க. நிச்சயமாய் நம்மை ராஜாக்களாய், நம்மை ஆசாரியராய் ஆண்டவர் மாற்ற என்ன செய்கிறார்? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். 2வது ஒரு குறைவை நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் எலியாவைக் கொண்டு கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே சொன்ன வார்த்தையின்படியே, பானையிலே மா செலவிழிந்து போகவும் இல்லை, ஆமென், பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென், கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இங்க பாருங்க, இதுல ஒரு நல்ல ஒரு குறைவு. இதுல என்ன குறைவு அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம், எல்லாம் செலவாயிட்டு பஞ்சம் வந்தது, அவன் குறைவு போனான். ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு தூர போனான், அவன் வாழ்க்கையில குறைவு. மறுபடியும் தகப்பனிடத்துல ஓடி வந்தான், அந்த குறைவு எல்லாம் நிறைவானதுன்னு பார்க்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏழை விதவை, ஒரே ஒரு பையன், அவங்க கிட்ட கொஞ்சோண்டி மாவு இருக்கு. அந்த மாவுல அப்பம் சுடுறதுக்கு கொஞ்சோண்டி எண்ணெய் இருக்கு. ஆனா வீட்டுல என்னது இல்ல? விறகு இல்ல. அடுப்பு பத்த வைக்க எண்ணெய் இல்ல, விறகு இல்ல. தேசத்துல ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அந்த அம்மா அந்த சின்ன பையனை கூட்டிட்டு விறகு பெறக்க வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது ஆப்போசிட்ல நம்ம எலியா தீர்க்கதரிசி நிக்கிறார். அவரு கேக்குறாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன செய்யி, கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா. இந்த அம்மா போறாங்க. தண்ணி கொண்டுட்டு உள்ள போகும்போது சொல்றாரு, அப்படியே ஏதாவது சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன செய்யி, கொண்டுட்டு வா. அந்த அம்மா சொல்றாங்க, சாப்பிடுறதுக்கெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. எனக்கும் என் பையனுக்கும் மட்டும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சோல மாவு இருக்கு. அந்த மாவு அப்பங்களா சுடுறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயா இருக்கு. உங்களுக்கு தர்றதுக்கு என்கிட்ட என்னது இல்ல? ஒண்ணும் இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, எல்லாம் இருக்கட்டும். ஆனா அதுல முதல் ஒரு பங்க கொண்டாந்து நீ எனக்கு என்ன செய்யி, தா. ஒரு சின்ன பகுதிய உன்கிட்ட என்ன இருக்கோ, அந்த சின்ன பகுதிய என்கிட்ட கொண்டாந்து தா. மறுபடியும் இந்த தேசத்துல மழை பெய்யுற வரைக்கும் உன் சட்டியில மாவு குறையாது, எண்ணெயும் குறையாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த அம்மா அவருடைய பேச்சை கேட்டு முதல்ல எடுக்கிற அந்த அப்பத்தை கொண்டாந்து எலியாவுக்கு கொடுத்தாங்களாம். இந்த எலியாவுக்கு கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா, அததான் அந்த 16வது வசனத்துல வாசிச்சோம்ல. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுல என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கோ அதுல முதல் ஒரு சின்ன பங்க நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில குறைவு வராது. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஏதோ பெருசா ஒண்ணு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. முதலாவது நீங்க செய்கிற அந்த ஒரு காரியத்துல ஒரு சின்னத கொண்டாந்து கொடுங்க. காலையில எழும்புறீங்களா, அந்த முதல் மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கையில குறைவு மாறிரும். ஏதோ ஒரு புது கடையில வேலை பார்க்குறீங்களா, அன்னைக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில குறைவுகள் மாறிரும். உங்க பிள்ளைங்க வளருறாங்களா, உங்க பிள்ளையுடைய முதல் பாகத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என்ன செய்வாங்க? மாற்றுவாங்க. குறைவு மாறும் எப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பங்கை கொடுக்கும்போது. பெருசா ஆண்டவர் நம்மளிடத்துல கேட்கல, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுல முதல் பங்கை கொண்டு வந்து கொடு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? என் வாழ்க்கை நிறைவாகணும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற வேண்டும் என்றால், என்னிடத்தில் இருக்கிற எதை என்னால் கொடுக்க முடியுமோ அந்த பங்க ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். இந்த அம்மா, இந்த விதவை, அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், ஆமா இவருக்கு கொடுத்து ஒருவேளை மாவு ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருந்திருக்கலாம்ல. அந்த அம்மா அப்படி நினைக்கவே இல்லை. தன்னிடத்துல இருந்த கொஞ்சத்தை என்ன செய்தாங்க? கொண்டு முதலாவது கொடுத்தாங்க. பஞ்ச காலம் முழுவதும் திருப்தியா என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? உங்க நேரத்தை கொடுக்கிறோமா? வேதம் வாசிக்கிற டைம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா?
லெந்து நாட்கள்னு சொல்றாங்க. இந்த லெந்து நாட்கள் துளிர் விடக்கூடிய நாட்கள்னு சொல்றாங்க. உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல தருணம்னு நம்மளுக்கு சொல்றாங்க. கடந்த வருடம் இதே போலத்த லெந்து நாள்ல தான் ஒரு பெரிய லாக்டவுன் வந்தது. ஆராதிக்க முடியல. நல்ல ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்மளால கொண்டாட முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னையும் இப்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்னைக்கும் இந்த கொரோனா இல்லன்னு நினைக்கிறீங்களா? அண்டை மாநிலமான கேரளால 4000த்துல இருந்து 6000 பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் நெறைய இடத்துல பள்ளிக்கூடங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் திருப்தியாய் வைத்திருக்கிறாரே. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் நம்மை நிறைவாய் நடத்துகிறாரே. அந்த நிறைவாய் நடத்துகிற தேவன் இன்னும் நம்மளை நிறைவாய் நடத்தணுமானா, நம்மளிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை யாருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலாவது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவரை தேடும்போது நம்மளுடைய குறைவு நிறைவாகும். அவரை நோக்கி ஓடி வரும்போது நம்மளுடைய குறைவு நிறைவாகும். 2வது நம்ம பார்க்கிறோம், நம்மளிடத்துல இருக்கிறத கொஞ்சத்த ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய குறைவு நிறைவாகும். ஒரு நல்ல விவசாயி, அவருக்கு 9 ஏக்கர்ல நிலம் இருந்துச்சாம். எத்தனை ஏக்கர் சொல்லுங்க? 9 ஏக்கர். சரியா? அந்த 9 ஏக்கர் நிலத்துக்கும் ஒரே ஒரு கிணறு தான். என்னது? ஒரே ஒரு கிணறு தான். இந்த அம்மாவுக்கும் இந்த ஐயாவுக்கும் அந்த அந்த 9 ஏக்கர் நிலத்துல ஒரு சின்ன ஒரு குடிசை உண்டு. அவங்களுடைய இந்த ஏக்கர் முழுவதும் என்ன செய்வாங்க? பயிரிடுவாங்க. பயிரிட்டு அதுல வரக்கூடிய வருமானத்துல அவங்க சாப்பிடுவாங்க. 9 ஏக்கர்னா வருமானம் கம்மியா வருமா? நெறைய வருமா? நெறைய வரும்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2 வருஷமா அந்த ஊர்ல என்ன செய்யவே இல்ல? மழை பெய்யவே இல்ல. மழை பெய்யலன்னா பயிர் வைக்க முடியுங்களா? வைக்கவே முடியாது இல்ல. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, பயிர் வைக்கிறாங்க. என்ன செய்றாங்க? பயிர் வைக்கிறாங்க. கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. தண்ணி தரைய தொட்டுட்டு கிடந்தது. எங்க? கீழ அடியில தரைய தொட்டுட்டு கிடந்தது. இந்த அம்மா சொன்னாங்க அந்த ஐயாவ பார்த்து, "எல்லா பக்கமும் பயிர் வைக்காதீங்க. இந்த தண்ணிக்கு ஏத்த மாரி கொஞ்சோண்டு என்ன செய்யுங்க? பயிர் வைங்க." ஐயா எப்பவுமே அம்மாமாரு சொல்றத ஐயாமாரு கேட்கவே மாட்டாங்க. எங்க வீட்ல கேட்க மாட்டாங்க. உங்க வீட்ல கேட்பாங்களா? எல்லார் வீட்லயும் அதுதானே. "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கிறது? நான் என்ன சொல்றேனோ, அதுபடி தான் நீ என்ன செய்யணும்? செய்யணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஐயா பாருங்க, இந்த அம்மா சொல்றாங்க, "ஐயா எவ்வளோதான் தண்ணி இருக்கு. நீர் இவ்வளோத்துக்கு மட்டும் என்ன செய்யுங்க? பயிர் வைங்க." ஆனா ஐயா சொல்றாரு, "இல்ல. நான் 9 ஏக்கரையும் வெறுமையா போட எனக்கு மனசு இருக்காது. என் நிலம் வெறும் நிலமா பார்க்க எனக்கு என்ன செய்யாது? மனசு இருக்காது. நான் 9 ஏக்கர்ல என்ன செய்வேன்? நான் பயிர் வைப்பேன்." அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பயிர் வச்சாங்க. பயிர் எப்படி வச்சாங்க? ஒரு கொஞ்சம் பகுதியில நெல்லு வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பகுதியில வெண்டைக்காய் வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பகுதியில ஏதோ ஒரு காய்கறிகள். இப்படி போட்டு, போட்டு 9 ஏக்கரை என்ன செய்துட்டாங்க? வச்சுட்டாங்க. முதலாவது வெண்டைக்காய் விளைஞ்சது. மொத்தமே ஒரு 10 காய் தான் என்ன செஞ்சது? அவங்களுக்கு வந்தது. ஏன்னா என்னது இல்ல? தண்ணி இல்ல. அந்த 10 காயையும் அந்த ஐயா பறிச்சுட்டு போயி ஆலயத்துல வச்சு ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணாராம்? "ஆண்டவரே, என் வயல்ல எனக்கு 9 ஏக்கர் நிலத்துல எனக்கு வந்த வருமானம் இந்த 10 வெண்டைக்காய் தான். இந்த 10 வெண்டைக்காவையும் கொண்டுட்டு நான் உங்கிட்ட வந்திருக்கேன். இத நீங்க வச்சுக்கோங்க. 9 ஏக்கர்லயும் பயிர் வச்சு இவன் குறைஞ்சு போயிட்டான்னு யாரும் என்ன பார்த்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாங்களாம். ஐயாவோட அந்த அம்மாவும் இணைந்து என்ன செய்தாங்களாம்? ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துல கொண்டு அந்த பொருள வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிணற எட்டி பார்க்காங்க. கிணத்துல அதே அளவு தான் தண்ணி என்ன செஞ்சது? கடந்தது. ஏன்னா மழை பெஞ்சா தானே தண்ணி கூடும். 2 வருஷமா மழையே இல்ல. இப்ப என்ன செய்றாங்க அப்டின்னா, "ஐயா கொஞ்சோண்டி தான் தண்ணி இருக்கு. என்ன செய்ய போறீங்க?" "இந்த தண்ணிய நான் என்ன செய்ய போறேன்? ஒரு டியூப வச்சு சும்மா பரசலா என்ன செய்ய போறேன்? பாய்க்க போறேன். ஆழமா தொறந்து விட்டு பாய்க்கல. சும்மா பரசலா பாய்க்க போறேன்." அப்படின்னு சொல்லி மோட்டார் போட்டு 9 ஏக்கருக்கு ஒரே ஒரு டியூப வச்சு என்ன செய்தாராம்? 1 மணி நேரமா தண்ணி என்ன செய்தாராம்? பாய்ச்சினாராம். தண்ணி இப்ப எட்டி பார்க்காரு. தண்ணி சுத்தமா என்ன செய்யல? கிணத்துல இல்ல. ஆனா அன்னைக்கு தண்ணி என்ன செஞ்சது? பாய்ஞ்சுது. அடுத்த நாள் காலையில எழும்பி வராரு. இப்ப பார்க்குறாரு, தண்ணி கிணறுல என்ன செஞ்சிருக்கு? கொஞ்சோண்டி ஊறியிருக்கு. மறுநாளும் அதே மாதிரி 9 ஏக்கர்லயும் தண்ணி பாய்க்கிறாரு. பாய்ச்சி முடிச்சுட்டு பார்த்தா, தண்ணி கிணறு வெறுமையாயிரும். அடுத்த நாள் வர்றாரு, பார்க்குறாரு, கொஞ்சோண்டி தண்ணி ஊறியிருக்கு. இப்படி எப்ப வரைக்கும் தண்ணி ஊறிச்சான் தெரியுமா? அடுத்து அந்த இடத்துல மழை பெய்யுது. கிணறு பொங்குற வரைக்கும் அவங்களுடைய கிணறுல என்ன செஞ்சது? தண்ணி ஊறிச்சு. 9 ஏக்கர் நிலத்துல இருந்தும் எப்பொழுத காட்டிலும் 2 மடங்கு விளைச்சலை ஆண்டவர் என்ன செய்தாராம்? கொடுத்தார். ஹalleluya!
முதலாவது பகுதியை ஆண்டவரிடத்துல கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மாறும். உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை வச்சியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெருசா மேல இருந்து வந்துலாம் ஆசீர்வாதம் வராது. அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க. அந்த எண்ணெய் கூடவும் இல்ல, குறையவும் இல்ல. இருக்கிற எண்ணெய் அப்படியே தான் இருந்தது. இருக்கிற மாவு அப்படியே தான் இருந்தது. என்ன இருக்குதோ அதை வைத்தே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போகணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆண்டவரிடத்துல கொடுத்து பாருங்க. உங்களிடத்துல இருக்கிறத வைத்தே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ லட்சாதிபதிகள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவ்வளவு பணத்தையும் செலவழித்து கொரோனால இறந்து போனாங்க. ஆனா நம்மளிடத்துல பணமே இல்ல, நம்மளுக்கு என்னவும் வரல, கொரோனாவும் வரல. நம்மளிடத்துல இருக்கிறத வைத்தே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எப்போ நிறைவாகும், எப்பொழுது குறைவு நிறைவாகும்? இரண்டாவது, நம்மளிடத்துல இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நம்மளுடைய குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாகும். மூன்றாவது ஒரு குறைவை நான் உங்களிடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாமா? திராட்சரசம் குறைபட்ட போது திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். என் வேலை இன்னும் என்ன செய்யல? வரவில்லை. முதலாவது பார்த்தோம், ஒரு மகன் ஆண்டவரை விட்டு ஓடிட்டான், திருப்பி ஆண்டவரை தேடி வந்தான், அவனுடைய வாழ்க்கையில குறைவு நீங்கிச்சு. இப்படிதானா? ரெண்டாவது பார்த்தோம், ஒரு அம்மா தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, அவங்க வாழ்க்கையில குறைவு நீங்குது. மூணாவது நம்ம பாக்குறோம், இங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு, சரிங்களா? கல்யாண வீட்டுல என்னது கொடுப்பாங்க? அவங்களுக்கு திராட்சை ரசம் தான் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல தான் சாப்பாடு, சாம்பார், கூட்டு, அவியல், பொரியல்லாம் வைக்கிறோம்ல. ஆனா அங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. வர்ற ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு தூரம் அவங்களால திராட்சை ரசம் குடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. மறுபடி வேணும் அப்படின்னா மறுபடி அவங்களால எவ்வளவு திருப்தியாகிற வரைக்கும் திராட்சை ரசம் பரிமாறப்படும். அதுதான் அவங்களுடைய முதல் பண்பாடு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த திராட்சை ரசம் குறைவு ஆயிடுது அப்படின்னா அந்த திருமணம் சரியில்லாத திருமணம்னு அர்த்தம். புரியுதுங்களா? எந்த வீட்டுல திராட்சை ரசம் குறையுதோ அந்த திருமணம் சரியில்லாத திருமணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரத்துல அங்க என்ன குறைஞ்சிடுது? ரசம் குறைஞ்சிடுது. ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவருடைய தாயார் வராங்க. இவங்களுக்கு ரசம் என்ன செய்யல? இல்ல, திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் குறைவாயிடுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் என்ன செய்யல? வரவே இல்லை. அப்போ என்ன நடக்கு? அதுக்கப்புறம் அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வெறுமையான கற்சாடிகளை நிரப்ப சொல்றாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இப்போ ருசியுள்ள நல்ல ரசமா என்ன செய்து அந்த குறைவு நிறைவாகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லா திருமண வீடுகள்லையும் இதுதான் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு பிரசங்கமா கூட எடுப்பாங்க. ரசம் குறைவுபட்ட போது, கானா ஊர்ல ரசம் குறைஞ்சாச்சு, ஆண்டவர் வந்தாரு, அந்த ரசம் நிவிர்த்தி ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுல இருந்து நம்ம ஒன்னே ஒன்ன கத்துக்கணும். என் வேலை இன்னும் என்ன செய்யல? வரவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வருதா? நீங்க ஜெபம் பண்றீங்களா? அடுத்த நாள் அது நிறைவாகலையா? நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவரை மறுதலிச்சிடுறோம். நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ண, காலையில எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல? நடக்கல. ஆண்டவர்லாம் என் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை வரும் வரை நீ காத்திருக்கணும். காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாய் மாறும். ஆண்டவரை நோக்கி வரும்போது குறைவாய் மாறும். நம்மளிடத்துல இருக்கிறதை கொடுக்கும் போது குறைவு நிறைவாய் மாறும். மூன்றாவது, அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது இந்த குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாய் மாறும். நம்ம காத்திருக்கிறோமா? ஒரு அம்மா இப்படிதான் வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு போனாங்களாம். ஆலயத்துல போன உடனே அந்த ஐயா சொன்னாங்களாம், குறைவானது எல்லாம் நிறைவாகும், நீங்க ஆண்டவரை தேடுங்க, உங்க குறைவெல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். அந்த அம்மாவுக்கு வயசு வேற ரொம்ப ஆயிடுது. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்தது.
இந்த அம்மாவுக்கு ஆலயத்துக்கு வரணும்னா ரொம்ப ஆசை. இந்த மலைய சுத்தி சுத்தி வர்றதுக்குன்னே பாதி ஆராதனை ஆலயத்துல என்ன செஞ்சிரும்? முடிஞ்சிரும். இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே இன்னைக்கு நான் செய்தி கேட்டிருக்கேன். குறைவானது எல்லாம் என்ன ஆகும்? நிறைவாகும்னு செய்தி கேட்டிருக்கேன். இந்த மலை எனக்கு என்னையா இருக்கு? ஒரு குறைவா இருக்கு. ஒரு தடையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த மலை என்ன செஞ்சிரணும்? இந்த இடத்த விட்டு போயிரணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். காலையில எழும்பி பார்த்தா மழை போயிருக்குமா? இருந்திருக்குமா? மழை போகவே இல்ல. மழை அங்கேயே தான் இருக்கு. இந்த அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவராவது மண்ணாங்கட்டியாவது. என்னைக்கு ஆண்டவர் வந்து மழைய அகற்றி, என்னைக்கு நான் நேர்ல போக? ஏன்? நம்மளால காத்திருக்க முடியவில்லை. வேடிக்கையான ஒரு சம்பவம் தான். நம்ம காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அத எதிர்பார்க்கிறார். நீங்க காத்திருக்கீங்களா? ஃப்ளைட்ல ஏறுறவங்க கரெக்ட்டா அந்த ஃப்ளைட்டுக்கு போகணும்னா, ஆன் த ஸ்பாட் போனா அவன என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்த மாட்டாங்க. அவன் இந்த ஏர்போர்ட்டுக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்ள போயி, ஒரு ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு காத்திருக்கணும் அன்பு பிரியமானவர்களே. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர போறோம். டாக்டர் 5 மணிக்கு வாங்கன்னு டோக்கன் குடுத்துருவாரு. நம்ம 5 மணிக்கு போய் என்னைக்காவது டாக்டர பார்த்திருக்கிறோம்? இல்ல. மறுபடியும் எத்தன மணி நேரம் நம்மள காக்க வைப்பாங்க? 2 மணி நேரம் காக்க வைப்பாங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கே நம்ம 2 மணி நேரம் காத்திருந்தோம்னா, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைவை கொண்டு வரணும்னா, நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நீங்கள் செய்கிறீர்களா? நான் காத்திருக்கிறேனா? காத்திருக்க பழகிக்கோங்க. காலையில எழும்பி 1 மணி நேரமாவது காத்திருங்க. ராத்திரி தூங்கும்போது கொஞ்ச நேரமாயினும் காத்திருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்தது? என் வாழ்க்கையில என்ன குறைவு? என் வாழ்க்கையில எனக்கு எது வேண்டும்? அப்படிங்கிறத சொல்லி என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அனைத்தும் என்னதாகும்? நிறைவாய் மாறும். ஒரு நல்ல ஒரு பையன் இருந்தான். இந்த பையன அவங்க அம்மா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ற அம்மா, இந்த அம்மா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க. ஸ்கூல்ல போய் உட்காருவான். அவனுக்கு படிப்பே என்ன செய்யாது? மண்டையில ஏறவே ஏறாது. இந்த டீச்சர் எல்லாம் போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. "நீ ஏன்டா வார? நீலாம் படிக்கிறதுக்கு லாயக்கே கிடையாதுடா. நீலாம் ஒரு உதவாக்கறடா" அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் என்ன செய்வாங்க? இந்த பையன திட்டுவாங்க. ஆர்டினரி சப்ஜெக்ட்டுக்கே இந்த பாடுனா, மேத்ஸுக்கெல்லாம் பார்த்தா அவன் நிலைமை ரொம்ப கஷ்டம். மேத்ஸ் டீச்சர்லாம் என்ன செஞ்சுருவாங்க, "தயவு செய்து நீ என்ன செய்யாத, என் கிளாஸுக்குள்ள வராத. நீ வெளியில போயிரு. உன்ன பார்த்தாலே எனக்கே என்ன செய்யுது, கணக்கெல்லாம் மறந்து போகுதுன்னு" சொல்லி, நித்தம் அந்த பையன வர அத்தன டீச்சரும் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. அவன் வீட்ல போய் அவங்க அம்மாட்ட என்ன செய்ய மாட்டான், "டீச்சர் திட்டுனாங்க, என்ன வராதன்னு சொன்னாங்க." எதுவுமே என்ன செய்ய மாட்டான், அவன் சொல்லவே மாட்டான். பைய கொண்டு போடுவான். அடுத்த நாள் பைய தூக்கி போடுவான். மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துருவான். மறுநாள் அதே திட்டு ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து பள்ளிக்கூடம் முடியிற வரைக்கும் எல்லாரும் அவன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் போவான், பைய கொண்டு வீட்ல வைப்பான். அடுத்த நாள். இதுதான் அவனுடைய ரொட்டீன் லைஃப். ஒரு நாள் அந்த பிரின்சிபல் சார் என்ன செய்றாரு அப்டின்னா, இது சரிப்பட்டு வராது. ஒரு லெட்டர எழுதி அவன்கிட்ட என்ன செய்யணும்? குடுத்து விடணும்னு சொல்லி, அவங்க அப்பா அவன்ட்ட ஒரு லெட்டர் போகுது. எப்படி போகுதுன்னா, "தயவுசெய்து நீங்க வந்து பிரின்சிபல மீட் பண்ணுங்க. இத கொண்டு உங்க அம்மாட்ட குட்றா" அப்படின்னு அவங்க பிரின்சிபல் சார் குடுத்தாரு. குடுத்த உடனே அவன் வீட்டுக்கு வந்தான். "இந்தாம்மா உன்ட்ட சார் குடுக்க சொன்னாங்க." அம்மா பிரிச்சு பார்க்காங்க. "தயவு செய்து நீங்க எங்க வாங்க, பள்ளிக்கூடம் வந்து பிரின்சிபல் சார மீட் பண்ணணும்." பள்ளிக்கூடம் வராங்க. வந்த உடனே இந்த அம்மாகிட்ட அந்த பிரின்சிபல் சார் அந்த பையனோட டிசிய கிழிச்சு குடுத்து, "எங்க பள்ளிக்கூடத்துல உங்க பையன என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க. எங்கேயாவது கொண்டு போய் சேருங்க. உங்க பையனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. அவன் ஆக மாட்டான். அவன் உருப்பட மாட்டான்." இந்த அம்மா கண்ணு 2ம் கண்ணீரோட, "என் பிள்ளையுடைய வாழ்க்கையில குறைவு வந்துடுதே ஆண்டவரே. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லையப்பா. படிக்க முடியலையே. என் பிள்ளையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமேன்னு" சொல்லி, அந்த பிரின்சிபல் சார் கிட்ட எதுவுமே பேச முடியாம, அந்த டிசிய கையில வாங்கிக்கிட்டு, அழுதுகிட்டே அந்த பையன கூட்டிட்டு வெளியில வந்தாங்களாம். வெளியில வரும்போது, அவங்க அப்பா தூரத்துல இருந்து கேட்டாராம், "என்ன ஆச்சு?" அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், "பையன படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு." உங்க அப்பா முன்னாடி ரொம்ப அழுதாங்களாம். உங்க அப்பா அந்த மனைவிய தேற்றினாராம், "விடு, விடு. நம்மளுக்கு தோட்டங்கள், வயக்காடு நெறைய இருக்கு. இவன் ஏதாவது ஒரு தோட்டத்த என்ன செய்யட்டும், பார்த்துக்கிடட்டும்." நம்ம ஆளு இப்ப எங்க போயிட்டாரு? பள்ளிக்கூடத்துல இருந்து தோட்டத்த பார்க்க போயிட்டாரு. தோட்டத்துல உங்க அப்பா சொல்லுவாங்களாம், "பக்கத்துல கழுதை இருக்கு. அங்க பாரு மாடு மேயுது, ஆடு மேயுது. தோட்டத்துக்குள்ள வந்து எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, மேய்ஞ்சிடக்கூடாது. கவனமா தோட்டத்த என்ன செய்யணும், பார்க்கணும்." "சரிப்பா,
பார்த்துப்பேன்ப்பா. அவ்வளோதான். இந்த சரின்னு சொல்றதுதான். சொல்லிட்டு ஒரு மரத்துல நம்மாளு போய் நல்லா நீட்டா என்ன செஞ்சுருவாரு? படுத்து தூங்கிருவாரு. அந்த பயிர்கள ஃபுல்லா பக்கத்துல இருக்கிற எல்லா விலங்குகளும் என்ன செஞ்சுரும்? மேய்ஞ்சிரும். தோட்டத்த பார்க்க கூட நீ உதவ மாட்டியாடான்னு அவ அப்பா கம்ப எடுத்து அடி, 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 அடின்னு என்ன செய்தாராம்? அடிச்சாராம். தன் பிள்ளைய ஒரு தந்தை அடிக்கும்போது அந்த தாயின் உள்ளம் சும்மா இருக்குமா சொல்லுங்க? அப்படியே துடிப்பாங்களாம். அப்பவும் ஆண்டவர்ட்ட சொல்லுவாங்களாம், "ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லையப்பா. என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லை ஆண்டவரே. அவனுக்கு படிப்பு தான் வரல. அவனுக்கு இப்போ ஒரு வேலையும் அவனுக்கு வரலையே!" அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அவனுக்காக மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில மாற்றத்த அவங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஆனா அந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்தே போக மாட்டாங்க. இப்படிதான் அன்னைக்கு அவங்க அப்பா கொண்டு ஒரு ஆப்பிள் ட்ரீ கிட்ட அவன என்ன செய்தாரு? கொண்டு விட்டிருந்தாரு. பாரு, ஆப்பிள் எல்லாம் நல்லா பழுத்திருக்கு. எல்லா காய்களும் நல்ல பழமா இருக்கு. நீ என்ன செய்யணும்? கவனமா கவனிக்கணும். பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரங்க வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கள என்ன செஞ்சிறக்கூடாது? பறிச்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காலையில வீட்ல இருந்து சொல்லியே அனுப்புறாரு. அனுப்பும்போதே அவங்க அம்மாவுக்கு தெரியும் நம்ம பையன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். நம்ம பையன் போன உடனே மரத்தடியில படுத்து என்ன செஞ்சுருவான்? தூங்கிருவான்னு சொல்லி அவன அனுப்பி விட்டுட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்களாம்? முழங்கால்ல நின்னு ஜெபம் பண்ணி அழுதாங்களாம். ஆண்டவரே! என் கணவர் இன்னைக்கு அடிச்சே கொன்னுருவாரு என் பிள்ளைய. அவனால இந்த தோட்ட வேலைய பார்க்க முடியாது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிரும். எப்படினாலும் அடிச்சிருவாரு. எப்படினாலும் அவன கஷ்டப்படுத்துவாரு. என் பிள்ளைய என் புருஷன் அடிக்கிறத என்னால பார்க்கவே முடியாது ஆண்டவரே! ஏதாவது செய்யும்ன்னு சொல்லி அவன் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம்? முழங்கால் போட்டுட்டே இருந்தாங்களாம். அவன் போனது உண்மதான். அந்த மரத்தடியில படுத்ததும் உண்மதான். தூங்குனதும் உண்மதான். தூங்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு ஆப்பிள் பொத்துன்னு அவன் மண்டையில என்ன செஞ்சது? டமால்னு விழுந்தது. அந்த ஆப்பிள எடுத்துட்டு அவன் யோசிக்கிறான். ஏன் இந்த ஆப்பிள் கீழ வருது? அது மேல போனானே! அது ஏன் கீழ வருது? அப்படின்னு யோசிச்சானாம். யோசிக்கும்போது தான் கண்டுபிடிச்சான். அது புவி ஈர்ப்பு விசைன்னு. அவர்தான் யாரு? சர் ஐசக் நியூட்டன். ஒரு விஞ்ஞானி. ஒண்ணுத்துக்குமே லாய்க்கில்லாத ஒரு மனுஷனுக்காக ஒரு அம்மா காத்திருக்கும்போது அவன் வாழ்க்கை ஒரு விஞ்ஞானியாய் மாறுமானால், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம காத்திருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எவ்வளவு பெரிசாய் மாறும். ஹalleluya, ஹalleluya. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கு. என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சோர்வு, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம் குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க குறைவை சரி செய்ய விரும்புகிறார். நிறைவானவர் உங்க வாழ்க்கையில வர நீங்க அனுமதிக்கும்போது, உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை குறைவுகளையும் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் அந்த குறைவு நிறைவாகும்? ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் திரும்பும்போது, நம்மளுடைய குறைவு நிறைவாகும். நம்மளிடத்துல இருக்கிற ஏதோ ஒன்றை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். என்னுடைய நிறைவாகணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் அனைத்தும் என்ன செய்யும்? நிறைவாகும். 4வதாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதே யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யூதர்கள் தங்களை யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் ஆ, வேலைக்காரரை நோக்கி, ஆ, 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 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆ. அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறது மட்டும் இல்ல, அவர் சொன்னபடி என்ன செய்யணும்? செய்யணும். அவர் சொன்னபடி எப்படிங்க செய்ய முடியும்? ஆண்டவர் டெய்லி வந்து நம்மகிட்ட இத செய், அத செய் அப்படின்னு நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆர்டருக்கு பதிலா தான் ஒரு பெரிய புத்தகத்த நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல என்ன சொல்லுகிறதோ அதின்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாகும். அன்பு பிள்ளைகளே, என் வாழ்க்கையில இந்த ஒரு குறைவு இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில இந்த ஒரு குறைவு இல்லைன்னா நான் சரியாயிருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா எனக்கு என்ன செய்யாது? எனக்கு அப்பா கிடையாதுங்கிறது எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. நான் பிறந்த 4வது மாசத்துல எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவ்வளவுதான்.
அதுவே எனக்கு எப்ப சொல்லப்பட்டதுன்னா, நான் 7th படிக்கும்போது, எங்க தாத்தா இறக்கும்போது எனக்கு அது சொல்லப்பட்டது. அதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் எனக்கு அப்பாவா எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சுட்டு தான் அந்த 7ஆம் கிளாஸ் வர்ற வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எல்லா பிள்ளைங்களும் ஏதோ ஒரு ஷாப்பிங் நின்னுட்டு அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கிறத பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், எனக்கு ஒரு அப்பா இல்லையே, எனக்கு ஒரு அப்பா இப்படி வாங்கி தர இல்லையே அப்படின்னு நான் நினைத்த நாட்கள் நிறைய நாள் உண்டு. நிறைய அழுத நாள் உண்டு. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்ட நாள் உண்டு. எனக்கு அப்பாவ எங்க? எங்க அப்பாவ எங்கம்மா? அப்படின்னு நான் கேட்ட நாட்கள் உண்டு. எனக்கு அது தெரியாத ஒரு நாள். ஆனா என்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேனோ, உலக பிரகாரமான ஒரு தகப்பன் எனக்கு இல்லை என்று நான் என்னைக்கு புரிந்து கொண்டேனோ, அன்றைக்கு என் ஆண்டவரை நான் தேட ஆரம்பித்தேன். நான் 9வது படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சண்டே ஸ்கூல் எடுப்பேன். 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது யூத் மீட்டிங் எடுப்பேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு கூட்ட பிள்ளைங்க என் வீட்டுக்கு டியூஷன் வருவாங்க. அவ்வளவு இந்து பிள்ளைங்க, அத்தனை பிள்ளைங்களுக்கும் பேர் சொல்லி ஜெபிப்பேன். ஆனா அந்த ஆண்டவர் என்னைக்கு என்னுடைய அப்பாவாய் மாறினாரோ, அன்றையிலிருந்து இன்று வரை என் வாழ்க்கையில் நிறைவாய் மாற்றுகிறார். வேதனைகள் வருவது உண்மைதான். குறைவுகள் அப்பப்போ வருவது உண்மைதான். எப்பொழுதே நிறைவு நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்காது. குறைவுகள் வருவது உண்மைதான். பாடுகள் வருவது உண்மைதான். வேதனைகள் வருவது உண்மைதான். ஆனா அந்த வேதனை மத்தியிலையும் என் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? என் பிள்ளை எனக்காக காத்திருக்கிறதா? என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கிறாளா? என் பிள்ளை நான் சொல்லுகிறதை செய்கிறாளா? அவளிடத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து என் பிள்ளை எனக்கு தருகிறாளா? நான் முதல் டியூஷன் ஃபீஸ் வாங்கும்போது என்னுடைய வருமானம் 30 ரூபா. அந்த 30 ரூபாயிலையும் என் ஆண்டவருக்காக 3 ரூபாயை எடுத்து வைப்பேன். இன்று வரை என்னை எடுத்து வைக்கவும் கொடுக்கவும் என்னால் முடிந்ததை செய்யவும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய ஆண்டவர் வரும்போது நம்மளுடைய குறைவுகள் அனைத்தும் நிறைவாய் மாறும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. குறைந்து போய் வந்திருக்கீங்களோ, வேதனையோட வந்துட்டீங்களோ, என் வாழ்க்கை இவ்வளவுதான், இதோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானவர் நான் வர்றேன் உன் குறைவை நிறைவாக்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னை நோக்கி வந்துவிடு. உனக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் என்கிட்ட கொடு, டைமை கொடு, எனக்காக காத்துரு. அது மட்டும் இல்ல, நான் சொன்னபடி எல்லாம் செய்து பார். இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில குறைவுக்கு இடமே இருக்காது. பஞ்சமே இருந்தாலும் அந்த விதவை போஷிக்கப்பட்டாங்க. கல்யாண வீடாவே இருந்தாலும் அங்கே குறைவு இல்ல. ஆண்டவர் நம்மளோடு வரும்போது, நிறைவானவர் வரும்போது குறைவானது எல்லாம் மாறிப்போம். கண்களை மூடி எழும்பி நின்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு பையனை அந்த தாயின் கண்ணீர் காத்திருப்பு ஒரு விஞ்ஞானியாய் மாற்றும் என்றால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றுவது அவருடைய கரங்களிலே லேசான ஒரு காரியம். பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். இன்னைக்கு வீட்டில் இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நிறைவான ஆவியானவரே என் கூட வந்துருங்கப்பா, என் குறைவெல்லாம் மாறிடணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இது குறைவு இருக்குப்பா, எனக்கு உழைப்புல நல்ல பலன் இல்ல, என்னுடைய பலன் எனக்கு இல்ல, என் பலன் எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு, என்னால சரியான முறை உழைக்க முடியல, என் பிள்ளைகளை ஒழுங்காய் காப்பாற்ற முடியவில்லை என்று குறைவோடு வந்திருக்கிறீர்களோ, கடன் சுமை அதிகமாகி கொண்டு இருக்கிறது, கடனினால் என் வாழ்க்கை குறைவாய் இருக்கிறதுன்னு வந்திருக்கீங்களோ, என் குடும்பத்துல எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடையாது, என் கணவரின் நிமித்தமா என் வாழ்க்கை குறைவாய் கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கிறீர்களோ, பாடுகள் அதிகமாய் இருக்கிறது, இந்த பாடுகளை நினைத்து நினைத்து என் வாழ்க்கை குறைந்து கொண்டு போகிறதுன்னு குறைவாய் வந்திருக்கிறீங்களோ, அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாத தேவன். கெட்ட குமாரனை ஒரு தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிடுவாரானால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் சும்மா விடுவாரா? அவரை நோக்கி வந்துடுங்க, அவர் நிச்சயமாய் உங்கள் குறைவை மாற்றுவார். உங்களிடத்துல என்ன இருக்கிறது, நேரம் இருக்கிறதா, ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்க்கிறீங்களா, அதுல இருந்து கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, உங்க குறைவுகள் நிறைவாகும். ஒன்றுமே இல்லை, என்னுடைய காத்திருக்க முடியவில்லை என்று சொல்லாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து பாருங்க, குறைவுகள் நிறைவாகும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே குறைவு மாறும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேளுங்களேன்,
என் குறைவுகள் இப்படி இருக்கப்பா. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எது எனக்கு குறைவா இருக்குன்னு, ஏன் என் வாழ்க்கையில குறைவு வருதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, நான் இனி உங்களை விட மாட்டேன். நான் உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். என் வாழ்க்கையின் எல்லை வரைக்கும், முடிவு பரியந்தமும் நீங்க என் கூட வந்துருங்கப்பா. நான் இனிமே உங்க சமூகத்துல காத்திருப்பேன். இனிமே நீங்க சொன்னபடி செய்வேன். இனிமே நான் உங்களுக்கு என்னிடத்துல இருக்கிறதை தருவேன். இனி நான் உம்மை நோக்கி ஓடி வருவேன். ஒரு தீர்மானத்தோடு லெந்து நாட்களிலே இந்த 40 நாட்களும் நான் சொன்னபடி நீங்கள் செய்து பாருங்கள். 41வது நாள் உங்க வாழ்க்கையில குறைவை காண மாட்டீர்கள் பிரியமானவர்களே. 41வது நாள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்து தங்கி இருக்கும். நீங்கள் யார் என்று சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க எழுதி வைத்துக்கோங்க. இன்னைக்குரிய டேட்டை போட்டு இந்த பிள்ளை இப்படி பேசினான்னு சொல்லி எழுதி வைத்து நீங்கள் மறுபடி ஜெபித்து பாருங்கள். என் தேவன் ஜீவன் உள்ளவர். நான் பொய்யாய் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அவர் சொல்லுகிறதை செய்யாமல் இருக்க அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்குகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறார். உங்க குறைவுகளை நிறைவாக்க 2021வது வருடமும் என் வாழ்க்கையில குறைவா இருக்கிறது என்று வந்திருக்கிறீங்களோ, இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்க ஒருவர் உங்களோடு வந்து நிற்கிறார். நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். அதுதான் வேண்டும், அது ஒன்றுதான் வேண்டும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னோட வந்துருங்கப்பா, என்னோட வந்துருங்கப்பா. நான் உங்களை அழைத்து கொண்டு போக நான் விரும்புறேன்ப்பா. இத்தனை குறைவுகள் என் வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே. கணக்கில் அடங்காத குறைவுகள் என் வாழ்க்கையில இருக்கிறது. அத்தனை குறைவுகளையும் நிறைவாக்க நீர் வல்லவர்னு சொல்லி அவர் சமூகத்துல காத்திருக்கலாமா? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சஞ்சம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உங்களை உயர்த்ததா அவர் தன்னையே தாழ்த்தினார். உங்களுடைய குறைவுகளை மாற்றதா அவர் தன்னையே தாழ்த்தினார். உங்களுடைய கவலைகளை போக்கதா அவர் இவ்வளவும் நமக்காக சகித்தார். அவர் நம்மை குறைவுபட விட்டுருவாரோ?
நிச்சயமாய் விடவே மாட்டார். அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே கிடையாது. அன்பு பிள்ளைகளே, இந்த தேவனை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.